பிரியாஸ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் சாம்பார். இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடலை மாவை கரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும், அது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும். அது ஒரு 5 மினிட்ஸ் இருந்ததுன்னா அந்த தண்ணியிலே நல்லா ஊறி அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிடும். அதனால ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கடலை மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை கரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது பொரிஞ்ச பிறகு 2 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இஞ்சி ஃப்ரை ஆகட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதக்க தேவையில்லை, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாம்பாருக்கு ஏற்ற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் போல் இருக்கட்டும். கடைசியாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தவறாமல் பிரியாஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.